ஏமா வேமா வரிசையில வாங்கம்மா, ஆபீஸ்ல வெயிட் பண்ண வச்சுட்டு வேமா கொடுங்கம்மா. என்ன பொம்பளை எவ்வளோ? ஏமா வீட்டுல என்னமா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாங்கன்னு போட்டுருக்கீங்க, அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துட்டு எப்படிமா கவர்மெண்ட் காசு ஆசைப்படலாம் நீங்க? இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் காசு கிடைக்குமா? அது எப்படி கிடைக்காது? ரிஜெக்டட். நெக்ஸ்ட் கொடுமா. வீட்டுல யாரும் கவர்மெண்ட் வேலை பார்க்கல. சரி என்னமா உங்க வீட்டுக்காருக்கு 13,000 ரூபாய் வருமானம் போட்டிருக்கு. நீங்க எங்க வேலை பாக்கீங்க? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க? ஏமா ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா மாசத்துக்கு 21,000 ரூபாய் வருது இல்ல? அப்புறம் இப்படி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000 மேல வருது. இவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இப்படி கவர்மெண்ட் காசுக்கு ஆசைப்படலாமா? அது இது சரியாது. ரிஜெக்டட். கவர்மெண்ட் வேலை பார்க்கல. சரி வருமானமும் ஒரு மண்ணும் இல்ல. சரி ஏமா நிலம் வந்து என்னமா 5 ஏக்கரா வச்சிருக்கீங்க? அது தரிசா கிடக்கா, நீ என்னமா வச்சுட்டு போ. நிலம் 5 ஏக்கரா வச்சிருக்கல. உனக்கு மாமனார் கொடுத்தாரு மாமியார் கொடுத்தாரு தேவை கிடையாதுமா. ரெக்கார்டுல இருக்கு 5 ஏக்கரா லேண்ட் வச்சுக்கிட்டு நீ வந்து காசு கேட்கிற கவர்மெண்ட் கிட்ட. ரிஜெக்டட். நெக்ஸ்ட்